தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்ன்னு சொல்லி அவர் மேல் பாரத்தை வச்சுட்டு, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கும்போது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு எழும்பி பிரகாசி. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எஸ்ஐ 61ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வசனங்கள் இப்படித்தான் சொல்கிறது. முதலாவது இந்த வசனம் எழும்ப வேண்டும் என்று சொல்கிறது. எப்படி, ஏன் எழும்ப வேண்டும், எப்படி எழும்ப வேண்டும், எதற்காக எழும்ப வேண்டும், இது கற்றுத் தரும்படியா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியான் ஏன் எழும்ப வேண்டும்? கடந்த நாட்களில் இருந்து வேதனையிலும் சோதனையிலும் சோர்விலும் பலவீனத்திலும் பயத்திலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும். இதைத்தான் வேதம் என்ன சொல்கிறது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, தூங்குகிற நீ மரித்தோரிலிருந்து எழும்ப வேண்டும், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எழும்புவது என்று சொல்லும் பொழுது நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தை பார்க்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அன்னாள் எழுந்திருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் சக்களத்தி அவளை மனம் அழிவாக்கி ஆக்கினாள். இந்த துக்கத்தில், அதாவது நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து அவர் எழுந்து அவ அப்படியே அழுது கொண்டே இருக்கவில்லை. அவ அதை விட்டு எழும்புறாள் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் அதை எழும்பி எங்க போறான்னு பார்க்கும்போது ஆண்டவரிடத்துல போய் அவர் போகிறார். வியாதியில் இன்றைக்கு கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகளையும் போராட்டத்திலையும் அப்படியே உட்கார்ந்துட்டு என்ன செய்வது தெரியல, ஏன் இப்படி நடந்தது, ஏன் எப்போ எப்போ இது மாறும், இப்படியெல்லாம் நீங்க புலம்பிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு நீங்க எழும்பணும். அவ பாருங்க, அன்னாள் அந்த பிரச்சனையில இருந்து ஃபர்ஸ்ட் எழும்புகிறாள். அவ எழும்பி அதுக்கப்புறம் தான் போய் ஆலயத்துக்கு போறா. அதே மாதிரி தான் நீங்களும் முதல்ல சோர்வை உதறிட்டு எழும்பணும். பிரச்சனை பிசாசுடைய வேலையே நம்மள சோர்ந்து போக வைக்கிறது, நம்மள பயமுறுத்துறது, நம்ம கலக்கத்தோடு, நம்ம கவலையோட, போராட்டத்தோட, நிந்தை, அவமானத்தோட அப்படியே உட்கார்ந்துட்டு அதை பற்றியே நம்ம சிந்திச்சு 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 சோர்ந்து போனா அவனுடைய தந்திரம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதை விட்டு எழும்பணும். இதுக்கு ஒரே சோர்ஸ், இதுக்கு ஒரே ஆதாரம் யாருன்னா ஏசப்பா தான், இயேசுவின் நாமம் தான். அப்ப நீங்க எழுந்திருக்கும் போது கர்த்தர் அதான் சொல்ல, அவ எழுந்திருந்து அப்ப போய் அவ ஆலயத்துல போய் அவளுடைய வேதனைகள் எல்லாம் அவ சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா, அவ முதல்ல சொல்லும்போது அது அது மாத்திரம் இல்ல. அவ சொல்லுவா, சேனைகளின் கர்த்தாவே. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, பிரச்சனைய பாக்குறத முதல்ல பெருசா பாக்குறத நீங்க நிறுத்திக்கணும். பிரச்சனையை விட இயேசு பெரியவர். போராட்டத்தை விட இயேசு பெரியவர். நிந்தை, அவமானத்தை விட இயேசு பெரியவர். நீங்க எந்த துக்கத்துல உட்கார்ந்து துக்கத்த கட்டி பிடிச்சிட்டீங்களோ அத உதறிட்டு, நீங்க அவரு துக்கத்தை விட இயேசு பெரியவர். அவரு பெரியவரா பண்ணா வானம் ஒரு சிங்காசனம், பூமியும். பெரிய தேவன். அவரைப் போல் வல்லமை உள்ள தேவன் யாரும் இல்ல. நம்ம பாடுறோம் இல்லையா? உமக்கு ஒப்பானவர் யாருன்னு பாடுறோம். அத உண்மையில நீங்க விசுவாசித்து, அத சிந்தையிலயும், நினைவில, நடக்கையில, வாயில அறிக்கை, உமக்கு இது அற்ப காரியம் ஆண்டவரே. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த உபத்திரத்திலிருந்து என்னை வெளிக்கொண்டு வரும் உமக்கு அற்ப காரியம் அப்படின்னு நீங்க பேசணும். அதத்தான் ஆண்டவர் விரும்புவார். அதத்தான் அன்னாள் செய்தாங்க. செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவரை பற்றி அவங்க சொல்றாங்க. நீ சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய மகத்துவத்தை அவரை புகழ்ந்து, அவர் பெரியவர். அதுக்கப்புறம் அவர் ரிக்வெஸ்ட கொடுக்குறாங்க. ரிக்வெஸ்ட கொடுத்துட்டு அப்ப பாருங்க, அவ மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவ இருதயத்துல இத அப்படியே இருதயத்துல இருந்து ஊற்றினும். நீங்க ஜெபிக்கும்போது, ஜெபம்னா என்னங்க? நீங்களும் ஆண்டவரும் உறவாடுதல் தான். அந்த உறவாடுதல்ல போய் உங்க வேதனை எல்லாம் அவர்ட்ட போய் கொட்டி அப்படியே கவுத்தி போட்டுறணும் இருதயத்த. அவர் அத அப்படியே வாங்கிக் கொண்டு அத அவரு அங்கீகரித்து, அதுல உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். தயவு, இரக்கம், காருண்யம், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய விண்ணப்பம் எல்லாத்தையும் அங்கீகரிப்பார் ஆண்டவர். அப்புறம் பாருங்க, அவ அத பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா ஏலி கேட்கிறாரு. "என்ன நீ அ எவ்வளவு நேரம் நீ குடித்திருப்பாய், வெறித்திருப்பாய்?" அப்ப கூட அந்த அம்மா ஒண்ணும் கோவப்படல பாருங்க. தேவ சமூகத்துல பிராக்டிஸ் பண்ணியிருக்கனால, அவ சொல்றாங்க, "அப்படியல்ல ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ." அப்பதான் உடனே ஏலி சொல்லுவாரு, 1 சாமுவேல் 1:17, "நீ சமாதானத்தோடே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார்ட்டார்." அந்த வார்த்தைய அவ அப்படியே உள் வாங்கி, அப்புறம் பார்த்தன்னா, அவள் அதற்கு அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவளை நினைத்தருளும். இந்த பிள்ளைக்காக நான் இந்த கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவர் எனக்கு விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி தான் சாமுவேல். அதே மாரி இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீ வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? பிள்ளைக்கு இன்னும் நல்ல ஞானம் வேணும், புத்தி படிக்கிறதுக்கு வேண்டிய அறிவு வேணும்னு கேட்கிறீங்களா? இல்ல படிச்ச பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்கிறீங்களா? இல்ல வேலை கிடைச்ச பிள்ளைக்கு திரும்ப எது உங்க பிள்ளைகளை குறித்து என்ன வேண்டிக் கொள்ளுதோ இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுங்க. அத கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டார் என்று கர்த்தர் சொல்றார். விசுவாசிங்க. அதுதான்.
அதுதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 34:4 சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் இத முதல்ல தேடணும், நீங்களாக்கி மீட்டார். இன்றைய நாட்கள் எல்லாருடைய வாழ்விலும் வியாதியை பற்றிய பயம். இன்னைக்கு பாருங்க, உண்மையிலே பலகீனம், பயம், வருங்காலத்தை குறித்து பயம், எப்படி ஆகுமோ, இதெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. ஒண்ணு சொல்றேன், பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உங்கள பயமுறுத்தும். ஆனா நீங்க சொல்லணும், 118ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான், கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாய் இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே நற்செய்தி கொடுக்கிறவர் தான். அதனால இவனுடைய வேலையே நம்மள பயமுறுத்தாது. அல்லல் தட்டி போடுங்க, பயத்தை அலட்சியப்படுத்துங்கள் என்று யோபு 39:22 சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க அதை அலட்சியப்படுத்திட்டீங்க, பயப்படாம இருக்க முடியும். பயம் வந்து பிசாசை கிரியை செய்ய வைக்கும், விசுவாசம் வந்து தேவனை கிரியை செய்யும். அதான் சொல்றாரு, எவரு மகளுடைய இது நடந்தவொடனே என்ன சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசமாயிரு. இதைத்தான் நீங்க செய்யணும். நம்ம ஒவ்வொரு நாளிலுங்க ஆண்டவர் நம்ம பார்க்கிறார் அப்படிங்கணும். பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா கண்களை ஏறெடுக்கன்னு சொல்றோம். சங்கீதம் 121:7 சொல்றாரு, அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என்னென்ன தீங்கு, வியாதி, பயம், நெருக்கடி, கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அதெல்லாம் விலக்கி காப்பேன்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, வித்தியாசம் என்ன, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன் நீங்க இருள்ல இருந்தீங்க. கிறிஸ்துவுக்கு பின் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறி போனீர்கள். என்றைக்கு இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டீரோ, அன்றைக்கே உங்கள் மேல் ஒளி வந்ததுன்னா, ஜீவ ஒளி வந்தது. அதுதான், இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று யோவான் 8:12 வசனத்துல சொல்றாரு. இயேசு ராஜாவின் உலகத்தின் ஒளி என்று எழுதியிருக்கிறது. இந்த இயேசுவின் ஒளிதான் மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 சொல்றாரு. அந்த ஒளி எப்படி இருந்ததுன்னா, அவருக்குள் ஜீவன் ஒளி, ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை என்று யோவான் 1:4-5 சொல்றாரு. என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8:12 சொல்றாரு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிற சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பொருட்டுமானாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று 2 கொரிந்தியர் 4:6 சொல்றாரு. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 4:7 சொல்றாரு. உலகமே பாருங்க, நம்ம அந்த கோவிட் பீரியட்ல பாருங்க, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா கர்த்தரே நமக்கு என்ன செய்தார், ஒளியா இருந்தார். கர்த்தரே நமக்கு போஷிக்கிறவரா இருந்தார், போதிக்கிறவரா இருந்தார். எப்படி காத்துக்கொண்டார், கண்மணி போல் நம்மளை காத்துக்கொண்டார். அதை தெரிந்து கொள்ளுங்க. இதோ இருள் பூமியை மூடும், காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லப்படுது. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சனிடத்திற்கு ஜாதிகளும் உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஏசாயா 60:1-2-3 சொல்லப்பட்டது. அதாவது முதலாவது பார்க்கும்போது பிரகாசிக்கிற ஒளி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14 சொல்றார். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமாய் இருக்கும் என்று மத்தேயு 5:15 சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் விளக்கை கொளுத்தினவரோ ஆவியானவர். அவர்தான் நம்மை மரக்காலால் மூடாமல் என்றால், உலக பிரகாரமான சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, அதாவது நான் குடும்பத்திலிருந்து எழும்ப முடியாது, எங்க வீட்ல என் ஹஸ்பண்ட் அனுப்ப மாட்டாங்க, எங்க ஊழியம் செய்ய முடியாது, நாங்க ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது, நாங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்க, அதெல்லாம் வந்து மரக்காலால் மூடுறது. அப்படிலாம் மூடாம சொல்றாரு, எல்லா விதத்துக்கு உலகத்துக்கு ஈர்ப்பு விசைக்கு மேலே வைத்திருக்கிறார். அந்தகார ஆவிகளுக்கு மேலே நம்மை வைத்திருக்கிறார். விளக்கு தண்டின் மேல் வைத்து எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்படி செய்திருக்கிறார். உங்க வெளிச்சம் யாவருக்கும் ஒளி வீசக்கூடிய அற்புதமான வெளிச்சம். உலகத்துக்கு வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யான ஒளி என்று சொல்றாரு. நீங்கள் பிரகாசிக்கிற ஒளி. இனி இந்த பட்டணம் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டார். இனி யாவரும் இந்த விளக்கு விளக்கு விளக்கின் வெளிச்சத்திற்கு அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கும் அநேகர் சொல்வார்கள், இவங்க பெரிய, சில நேரத்துல பார்க்கும்போது எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து நல்ல ஒளி வீசுறவளுக்கு, அதாவது வல்லமையான ஊழியர்கள் அப்படிங்கும்போது நிறைய பாடுகளை சந்திச்சிருப்பாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அநேக போராட்டங்கள், அநேக நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் எல்லாம் சந்தித்தவள். அதனால நான் சொல்வேன், இயேசு கூட இருக்கும்போது எதுக்கும் பயப்பட வேண்டாம்.
அவர் நம்மை இவன் எவ்வளவு தூரம் நம்மள பாரப்படுத்தி கீழே இழுப்பானோ, ஆனா ஆண்டவர் எவ்வளவு எல்லாத்தையும் குடுத்து நம்மளை குடுத்து மேலே தூக்கி நம்மளை பிரகாசிக்க செய்யும்படியா கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நிகழ்காலத்தை பற்றி பேசுகின்றார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள். நம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர். அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்படும். அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட நமக்குள் இயேசு ஒளியா இருக்கிறார். நாமே அவருடைய சரீரங்கள். அந்த அவருக்குள் இருந்த உலகத்துக்கு வீசின வெளிச்சம் இன்று உங்களுக்குள் இருந்து உலகத்திற்கு வீசின வெளிச்சம். உலகத்திற்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை எப்பவும் தெரிந்து கொள்ளுங்கள். நான் நீங்க அடிக்கடி சொல்றீங்க என்னத்த பண்றது என்ன அப்படிலாம் நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். அந்த ஒளிய ஒரு நாளும் அணைய விடக்கூடாது. அந்த ஒளி பிரகாசிக்கும். அது எப்படி பிரகாசிக்கும்? வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். வேதத்தில் சொல்றதை கேட்கணும். நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஏதேனும் மனம் உறுதி. நம்ம என்ன ஒரு வசனம் என்ன சொல்லுதோ அதான் உறுதியா பிடிச்சுக்கணும். அதனால தான் ஏசாயா 26:3 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளும். உம்மை மட்டுமே நான் நம்பி இருக்கிறபடினால், நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். அவர மட்டும் நம்பி வாழறதுதாங்க நமக்கு இந்த போராட்டங்கள சந்திக்கிறோம். ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ முடியாது. அவர முழு இருதயத்தோடு நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளணும். அதுக்கு தான் ஜீவன் மனிதனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும். இருள் அதை அ ஒரு ஒரு காலம் மேற்கொள்வது இல்லை. என்றைக்கும் இயேசுவை விசுவாசித்தீர்களோ, அன்றைக்கு அவருடைய ஜீவன் உங்களுக்குள் பாய்ந்தது. நீங்கள் பெற்ற ஜீவன் ஒளி வீசும் ஜீவன். அத தெரிந்து கொள்ளுங்க. குமாரனே உடையவன், ஜீவனை உடையவன். மட்டுமல்ல ஜீவ ஒளியாகவும் மாறிவிட்டான். இனி உங்களுக்கு இந்த ஜீவ ஒளியை இருள் நிச்சயமாய் மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு வீசுகின்ற இந்த வெளிச்சம் உங்கள் வீட்டில், தெருவில், ஏன் இந்த உலகத்தில் உள்ள எப்படிப்பட்ட மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியா அற்புதமான வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குது. அத முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. நாம் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். 2வது நான் பார்க்கும்போது மகிமையின் ஒளி. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுது? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. நமக்குள் உதித்த நீதியின் சூரியனாகிய இயேசுவின் மகிமையின் ஒளியாக இருப்பதால் பயங்கள், கவலைகள், போராட்டங்கள், வியாதிகள், குழப்பங்கள் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒளி உங்களுக்குள்ள பிரகாசிச்சதுனால நீங்க பயப்பட வேண்டியதில்ல, கவலைப்பட வேண்டியதில்ல. போராட்டத்தை அவர் சந்திப்பார். நீங்க சந்திக்கணும் அவசியம் இல்ல. அது பாருங்க, விக்கிர ஆராதனை, மந்திர தந்திர பில்லி இருள், எந்த இருளும் உங்களை பாதிக்க முடியாது. அத முதல்ல நீங்க நம்பணும். இவங்க இத செஞ்சுருவாங்க, அவங்க அத செஞ்சுருவாங்க, அவங்க ஒரு மந்திரம் மாங்காலாம் உங்களுக்கு பலிக்காது. ஏன்னா நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. தினமும் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் கிருபையினால் என்னை சூழ்ந்திருக்கிறார். இப்படி நீங்க அறிக்கை பண்ண 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 உங்க வாய் அந்த ஒண்ணொண்ணு சொல்றேன். கிறிஸ்தவம்னாலே அறிக்கைங்க. சொன்னது 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 அந்த வார்த்தைகள் தான். வார்த்தை தான் தேவன். அவருடைய வார்த்தையை வாங்கி அவரை போல நீங்க பேசணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அந்தம்மா கானா ஊர் கல்யாணத்துல போய் என்ன சொன்னாங்க? கச்சாடி ரசம் குறைபட்டோன்னு என்ன சொல்றாங்க? போய் அவங்க ஆட்களை கூப்பிட்டு சொல்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அதுதான். இன்னைக்கு கூட நீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யணுமே ஒழிய, உலகம், மாமிசம், பிசாசு சொல்றத கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனம், வேத வார்த்தை, கர்த்தரால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்பி அதை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். அதெல்லாம் பாருங்க, எல்லாத்துலயும் சொல்லணும். மகிமையின் ஒளியினால் உங்களின் மண்பாண்டத்தில் நிரப்பி வைத்து நம்மை பிரகாசிக்க செய்கிற கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி. இந்த மகிமையின் ஒளிக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். பரதேசி ஆபிரகாமின் வெளிச்சத்தை நோக்கி அரசின் அபிமெலேக்கு ஓடி வந்தார் அல்லவா? தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும். எல்லா காரியத்திலும் அத சொல்றாரு, ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எப்போது? உதிக்கிற ஒளியின் இடத்திலிருந்து நடந்து வருவார். இதன்படி அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவனோடு பரிசுத்த ஆவியானவரின் மகிமையின் ஒளியாய் வாசம் செய்யும்போது அந்த மனிதன் மனிதர்களால் கனத்துக்குரியவர்களாய் மாறி போவார். ஜாதிகள், ஜனங்கள், ஆத்துமாக்கள் நடந்து வருவார்கள். ஆத்துமாக்கள் பெருகி போவார்கள். 4ஆம் வசனத்துல சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து அவர்கள் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள்.
இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன்னை விட்டு போன சொந்த உறவுகள், பெற்ற பிள்ளைகள், பிரிந்து போனவர்கள் எல்லாரும் உன் பக்கத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்னைக்கு கூட கர்த்தர் இந்த செய்திய கொடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த இருள் விலகும்போது, இந்த வெளிச்சம் உதித்த உடனே, அந்த மகிமையின் ஒளி வந்து எல்லா மகிமையான தேவ ஆவியானவர் எதையெல்லாம் முடியாது, முடியாது, நடக்காது, கிடைக்காதுன்னு பிசாசு உங்கள பொய்யா சொல்லி வச்சிருந்தானோ, அந்த அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டுருவார். சிந்தைய கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைப்படுத்திடுவார். இது மனிதரால் கூடாது, என் தேவனால் கூடும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க உங்களுக்குள்ளேயேங்க தாவீதை போல ஆத்துமாவ பலப்படுத்தி, பலப்படுத்தி, பலப்படுத்தி அவர் தைரியப்படுத்தினா, அதே போல பேசணும். உங்க ஆத்துமாவ நீங்க தைரியப்படுத்த சொல்லணும். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ ஏன் புலம்புற? ஏன் திகைக்கிற? தேவன் நோக்கி காத்திரு. இன்னும் அவரை துதி. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாம், உங்க போராட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படணும்னா, துதி எழும்பணும். துதி எழுவது உன் வாசல்களில் துதி. வேதம் அப்படித்தானே சொல்கிறது. அவர் சொல்றாரு, எருசலேமே தேவனை ஸ்தோத்திரி. சீயோனே உன் தேவனை துதி. அப்படி செய்யும்போது என்ன சொல்றாரு? உன் எல்லைகளில் உள்ள அவர் சொல்றாரு, உன் எல்லையில் உள்ள தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி, உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் நீங்க செய்யணும். எப்ப பாரு முறுமுறுப்போம். இது கிடைக்கல, அது கிடைக்கலலாம் நிறுத்திட்டு, அந்த முதல்ல அந்த அந்த வாசல மூடிடுங்க. அதுக்கு பதிலா கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் சொல்றார் இல்லையா, நான் ஒரு பொய் சொல்ல மனுஷனா? நான் மனுபுத்திரனா? நான் சொல்லியும் செய்யாம இருப்பேனா? அவர் சொல்றாரு. மோசே வந்து இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி இவங்க மச்சங்கள் மீன் கேட்கறாங்க, என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு? இறைச்சி கேட்கறாங்க. என்ன சொன்னாரு? என் மோசே, என்னுடைய கை குறுகி இருக்கிறதா? என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதா இப்போது காண்பா என்றுவாரு. இப்ப உங்களை பார்த்தா கேட்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி நடக்குமா நடவதா என்பதை நீங்க இப்ப பாப்பீங்கம்மா. இந்த பிரச்சனையில விடுதலை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதை உங்க கண் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிங்க. அதைத்தான் நீங்க அப்ப பாத்தீங்கன்னா, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கும்போது, இது கர்த்தரால நடந்தது. இது ஆச்சரியம். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பூரிக்கும்னா என்ன? அளவிடமிடாத ஆனந்த களிப்பினால் நிரப்பப்படுவீங்க. இதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு. விசுவாசிங்க. அதிசயம் நடக்கும்போது சொல்லனா துயரம். அதான் எல்லா காரியம் இருதயம் அதிசயப்பட்டு விவரிக்கும் என்றால் சொப்பனம் காண்பது போல் இருக்கும் என்று நாம் இப்படி அதிசயம் அதான் சொல்றாரு இல்லையா? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவத கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சங்கீதம் 126 நீங்க பாடுங்க. அதெல்லாம் கர்த்தர் சிறையிருப்பெல்லாம் மாற்ற முடியும். நீங்களா சொல்றீங்க. சிறையிருப்புல மாட்டிக்கிட்டேன், நுகத்தடி என் மேல இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் உடைத்தெறிவார். நீங்க மகிமையின் ஒளி உங்க மேல பிரகாசம் உடைச்சு நொறுக்கி போடும். அதுக்குத்தான் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உனக்கு முன்னே போய் கோணல் அளவை செவ்வையாக்குவேன். வெண்கல கதவ உடைப்பேன். திருப்பி அது தாப்பா விழுந்துடக்கூடாது. அதை உடைச்சிருவாரு. அந்தகார கிரிகளை முறிச்சு போட்டுருவாரு. தாழ்ப்பாளம் முறிச்சு போட்டுருவார். போட்டுட்டு என்ன செய்வாரு? அங்கு மறைந்திருக்கிற புதையல்களையும், பொக்கிஷத்தையும் உங்களுக்கு தருவாரு. இந்த வசனத்த சொல்லும்போதே உங்க ஆவியில ஒரு வல்லமை வந்து விசுவாசிக்கணும் நீங்க. அப்ப நிச்சயமா அது நடக்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆத்மா அதிசயப்பட்டு பூரிக்கும். சரீரம் அதிசயப்பட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் பூரிப்பு, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் பூரிப்பு. நீங்கள் இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லையே என்று ஏங்கி இருக்கிறீர்களோ அதையெல்லாம் பிரமிப்படையும் அப்படி அதாவது சிம்பிளா முடிச்சு கொடுத்துட்டு போயிடும். நான் சில பிரச்சனைக்கு ஆண்டவர்ட்ட ரொம்ப கெஞ்சிட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவர் வந்து அதை புசுன்னு முடிச்சுட்டு போயிடுவார். நான் திடீர்னு நினைப்பேன், இதுக்கா நம்ம இவ்வளவு நேரம் இவ்வளோ போராட்டத்துல சந்திச்சோம், இவ்வளவு கண்ணீரோட இருந்தோம் அப்படின்னு. அதெல்லாம் செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உனக்கு அப்படிப்பட்ட அதிசயம் உன் இருதயம் பூரிக்கும்படியா கர்த்தர் செய்ய போறார். இது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கும். அது அவன் ஊழியம் செய்றீங்களா? அவங்க சொல்றாரு, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஆத்துமாக்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் பெறுவர். ஊழிய அழைப்பு விரிவாகும். போதிய காணிக்கைகள் கொடுக்கப்படும். மிச்சம் மீதி எடுப்பீங்க. அதுதான் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்கத கிரயத்தை கொடுக்கும் என்று நீதிமொழி 27, 26 சொல்றாரு. வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகள் பிழைப்பு உண்டாக போதுமானதா இருக்கும் என்று நீதிமொழி 27, 27 சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, செல்வ செழிப்பு ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் துர்வகத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார். இதெல்லாம் நடக்கும். இத பாருங்க சொல்ல ஒட்டகங்கள் வருகின்றன. நான் நினைப்பேன் அடிக்கடி எனக்கு ஒரு வாட்டி ஆண்டவர் ஒரு விஷன் மாரி குடுத்தாரு. ரொம்ப ஒரு வாட்டி காணிக்கைக்காக ரொம்ப போராடிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு எனக்கு இவ்வளோ தேவைப்படுது. நான் என்ன செய்வேன்? அப்படின்னு.
திடீர்னு ஒரு சத்தம் ஒட்டகங்கள் வருகின்றன. நான் அத பார்த்துட்டு என்ன இது ஒட்டகங்கள் வருகின்றன சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் பிறப்பு மாட்டு தொழுவத்துல பிறந்தாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த நைட்டு பாருங்க, ஒட்டகங்கள்ல சாஸ்திரிகள், வெள்ளை போளங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தார். அதே மாரி தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் தன்னுடைய பிள்ளைகள ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எல்லாத்தையும் சுமந்து கொண்டு ஆஸ்தியும், ஐஸ்வர்யமும் நீதிமான் வீட்டில் இருக்கும். எல்லாத்தையும் சுமந்து கொண்டதுக்கு ஆண்டவர் இங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? எல்லாம் சேபாவுள்ள யாவும் பொன்னையும், தூபவர்களையும் கொண்டு வந்து கர்த்தரின் துறைகளை பிரசித்தப்படுத்துவது. அது 8ஆம் வசனத்துல சொல்றது, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்து. ஆத்துமாக்கள் புறாக்களைப் போல தீவிரித்து வரும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஒட்டகங்கள் என்பது ஏராளமான பெரிதான ஆசீர்வாதங்களை குறிக்கும். சேபாவிலுள்ள பொன் தூபவர்கள் ராஜாக்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்றால் மகிமை பிரகாசிக்க செய்யும். அதாவது நம்ம சிம்பிளா உலகத்துல சொல்ல போறோம்னா சேலத்து மாம்பழம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாரி காஞ்சிபுரம் பட்டு அது இது எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தரால் கொடுக்க முடியுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவர் அற்ப சொப்பமா? இல்ல. முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் திரளாய் பெருகட்டும். 2வது அத பாருங்க போனஸா பூமிக்குரிய ஆசீர்வாதத்த கொடுப்பார். முந்தியெல்லாம் பாருங்க ஊழியம் செய்றவங்க எவ்வளோ கஷ்டத்துல நஷ்டம் வேலை செய்தாங்க. ஆனா இப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள கர்த்தர் நல்லா செல்வ செழிப்புல வச்சிருக்கிறார். ஆசீர்வதிக்கிறாரு. விரும்பணும். ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பாவத்த மன்னிக்கப்பட்டது சிலுவையில, நோய்கள் குணமாக்கப்பட்டது. நமக்கு எல்லாம் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் ரைட்டு. இந்த வறுமை தரித்திரத்தை கர்த்தர் சிலுவையிலே ஒழித்து போட்டார். நம்மை செழிப்பாவும் ஐஸ்வர்யம் ஆக்கினார் என்று அத விசுவாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9 டெய்லி சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்ட தேடி ஆசீர்வாதங்கள் வந்து உங்க கதவ தட்டும். இது என் வாழ்க்கையோட அனுபவத்த வச்சு தான் நான் சொல்றேன். நீங்க அத செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவர். அதுதான் எல்லாவற்றையும் சொல்றாரு. சங்கீதம் 119, 105ல உன் கால்களுக்கு தீபமும், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். எந்த அளவுக்கு மனதை வசனத்தால் பிரகாசிக்க செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இது நம்ம மனம் மறுரூபமாகும். தேவ பிரசன்னம் பற்றி உலகத்தை பிரகாசிக்க செய்யும் ஜீவ வசன சுடர் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 4:18, 2 கொரிந்தியர் 5:6 இயேசு கிறிஸ்து முகத்திலுள்ள தம் மகிமையின் அறிவாகி ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நமது இருதயங்களில் ஒளி வீச செய்தவர் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 5, 6, 7 சொல்றாரு. இப்பொழுதோ வாய் விட்டு நம்ம அறிக்கை பண்ணணும். வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் கர்த்தர் சுட்டெரித்து போட முடியும். அதைத்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படியே பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம செய்தோம். முதலாவது கர்த்தர் என்ன சொன்னார்? உன் பிரச்சனையை விட்டு, உன் பாரத்தை விட்டு எழுந்துரு. எழுந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது, முதலாவது சொல்லும்போது அவர் பிரகாசிக்கும்படியா எழுந்திருக்கணும்னு சொன்னார். யார் பிரகாசிக்கிறவர்? கர்த்தர் தான். நம்ம மேல அவருடைய ஒளி வந்தது, மகிமையின் ஒளி வந்ததுனால, கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொன்னது போல முதல்ல நம்மளை அவர் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் கடந்து வருவார். 2வது நான் பார்க்கும்போது மகிமையின் ஒளியாய் கடந்து வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த ஒளியின் இடத்துக்கு வந்து ராஜாக்கள் வருவார்கள். செல்வ செழிப்புகள் எல்லாம் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டது. அது உண்மை. இந்த செய்தியின்படி நீங்க கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு பொழுதும் சோர்ந்து போயிட்டேன். என்னால பயமா இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அந்த அந்த பிரச்சனைய விட்டு எழும்பிறணும். அந்த துக்கத்த விட்டு எழும்பிறணும். அந்த வேதனைய விட்டு எழும்பணும். அதான் சொல்றாரு. எழும்பி பிரகாசி. எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொண்டு நீ எழும்பணும். அதுதான் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்க இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கணும். அப்புறம் பரிசுத்த ஆவியான ஒத்தாசையை நாடி அவரு உங்களுக்கு கொஞ்சம் நீங்க உங்க சுய பலத்தின் மேல் சாராம தேவ பலத்தினால் தேவ ஆவியானவர் பலத்துல நீங்க சார்ந்து கொள்ளும்போது எல்லா காரியத்தையும் இருளாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க முடியாது செய்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு நம்ம விசேஷமா இப்பொழுது நம்ம வந்து சில வாய் விட்டு அறிக்கையை செய்யுங்கன்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அது எப்படின்னா கர்த்தாவே உமக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது போல எனக்குள் இருக்கும் உம்முடைய ஜீவன் எல்லா மனிதருக்கும் வெளிச்சம் வீசுவதற்காக ஸ்தோத்திரம். உதிக்கிற என் ஒளி இயேசுவின் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். என் பிரகாசத்திற்கு பிரஜாதிகள் ஓடி வருவார்கள். ஏசாயா 55:5 சொல்றாரு. எனக்கு வந்து சேர வேண்டிய வெள்ளியையும் பொன்னும் வேண்டிய அளவுக்கு என் ஒளியினிடத்திற்கு வந்து குவியும் என்று சொல்லுங்க. என் மீது பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய் வற்றாத நதியைப் போல் ஊற்றிக்கொண்டே இருப்பதினால் என் பிரகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எந்த இருளும் என்னை கவ்விக்கொள்ள முடியாது. நானே என் வீட்டுக்கு, நாட்டுக்கு, ஊருக்கு வெளிச்சம். என் இருதயத்தில் இருக்கும் மகிமையின் ஒளியே உமக்கு துதி, கன, மகிமை எல்லாம் என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் இப்படி அறிக்கை பண்ணுங்க.
ஏன்னா, அறிக்கையில தாங்க ஆசீர்வாதம். என்ன சொல்றேன்? கிறிஸ்தவம்னாலே என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அறிக்கை பண்ணணும். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கணும். ரட்சிப்புன்னா என்ன? அது சொன்னது போல ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணணும். சொல்லணும். சொல்லறது தான் சொல்லு, சொல்லு. வேதம் கர்த்தர் சொல்லியபடியே அப்படின்னு வசனம் வரும். தான் சொல்லியபடியேன்னு வரும். அதே போல தான் மலைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேசுன்னு சொல்லிட்டு இருதயத்துல சந்தேகம் அவன் சொன்னபடியே நடக்கும். நீங்க சொல்லணுங்க. அதத்தான் கர்த்தர் விரும்புவார். நீங்க என்ன சொல்றீங்க? நன்மையானது பேசுறீங்களா? நன்மையா அத யோசிக்கிறீங்களா? நன்மையா அத செய்றீங்களா? நீங்க எப்ப பாரு துக்கப்பட்டு, புலம்பிக்கிட்டு, அழுதுகிட்டு, இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. என்ன கஷ்டம், என்ன வறுமை, என்ன தரித்திரம். இதையே பேசிட்டு இருக்கீங்களா தான் தரித்திரத்திலயும், வறுமையிலயும், கஷ்டத்திலயும், நஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலிருந்து உங்க வாயை காத்துக்கொள்ளுங்க. வாய் அறிக்கை பண்ணதுல வந்து விசுவாச அறிக்கையா இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யார். சோர்ந்து போகாது பலப்படுத்துவார். இன்னைக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். நீங்க அப்படி விசுவாசிக்கும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, இம்மட்டுமா உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. என்னெல்லாம் பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே எழும்ப முடியல என்று தவித்து நிற்கிறேன். அந்நாளைப் போல எழுந்திருந்து உம்முடைய ஆலயத்துக்கு ஓடி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றவனமாய் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு தீவிரமாய் அவர்களுக்கு செவி கொடுத்து, அவளுடைய கண்கள் அதிசயத்தை காணும். வெகு நாளாய் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதம். என் பிள்ளையின் வாழ்க்கை எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழும்பாம இருக்கிறது என்று புலம்பி இருக்கிற ஊர்களை பார்த்து நீர் மறுபடியும் நீ கட்டப்படுவாய் என்று உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த பிள்ளையுடைய எல்லா காரியத்திலும் வேலை கிடைக்காத விசேஷமாய் இந்த வாரம் முழுவதும் பிள்ளைக்கு வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்ல என்று போன் வந்து எல்லாம் வேலைக்காக ஆயத்தமாய் இருக்க கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்ய லேசான காரியம் என்று சொல்லி யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ உம்மை நோக்கி கூப்பிடுங்க இப்பொழுதே ஆண்டவரே அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு வேலையை கொடுத்தீர் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் அப்பா. நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரே பேர் பேர ஆசீர்வதி. என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ நீர் உத்தரவு கொடுத்து நீர் அறியாதும் எட்டாவது பெரிய காரியங்களை நீர் செய்யவிருக்கிறீர். நீர் அப்படி செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஷர்வி நதூரி சந்தூரி கலதுன சிகரதரி கபி லபிதுரி காந்தூரி கபால விஷயம் விசாலாட்சி சோர்ந்து போகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகள்தான். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறாய். ஆனாலும் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் அவிசுவாசத்தில் நிரம்பி பயந்து என்னாகுமோ என்னாகுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார். கர்த்தரிடத்தில் ஒரு பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உன் கண்கள் அதிசயத்தை காணும். திஷிபி லிபி நகுதுரி சந்துரி கபால் தி ஹேட நகதுரி சந்து ரகபல சந்தோஷ் குமார் வாழ்க்கையெல்லாம் போராடி போராடி பலனற்று போனேனே என்று சொல்கிறார். ஆனா கர்த்தர் சொல்கிறார் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் எதிரி கந்தூரி கபல் சாலமோன் மோசஸ் கர்த்தர் சொல்கிறார் எதை குறித்து கவலைப்படார். இம்மட்டு உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி ரிஷபால் அபூத ரிக்கபர் அதுனி கந்தூர் ரீதரிக்கமு சந்துரிகபல்லது ஜெயலட்சுமி சோர்ந்து போகாது. பிள்ளைக்காக நீ வடித்த கண்ணீர் ஏராளம் ஏராளம். கர்த்தர் சொல்கிறார் நீ கண்ணீரோடு விதைத்திருக்கிறார். நீ கம்பீரமாய் அறுவடை செய்யும் நாட்கள் வந்தது. அதுக்கு குறித்த நேரம் வந்தது. கர்த்தர் உனக்கு தயவு செய்யும் வேலையும் வந்தது. விசுவாசி இன்னும் சில நாட்களுக்குள்ளாக உன் மகனுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதலை நீ காண்பாய். இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி உஷபலாதுரி கந்தூரி கப நாங்கள் மெய் நன்றியோடு நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசிர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பன். ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.